அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆகாய ஸ்தலம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகாய ஸ்தலம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாருடைய கருத்தும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாய ஸ்தலமாக இருப்பது சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் ஆகாய ஸ்தலம். அங்கே தான் நடராஜர் நடனமாடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்வது வழக்கம். ஒரு மகான்களும் சித்தர்களும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அவர்கள் எதை சொன்னாலும் மறைமுகமாக சூட்சமமாக தான் சொல்வார்கள். இந்த ஆகாயம் என்பதும் சூட்சமமாக உள்ளது தான், சூட்சம ஸ்தலமாக தான் இருக்குது. அந்த சூட்சம ஸ்தலம் எது என்பதில் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, ஆகாய ஸ்தலம் அப்படின்னாலே, ஆகாயம் அப்படின்னாலே அது சிதம்பரம் நடராஜர் கோயில், அதுதான் ஆகாய ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள், இந்த திருவாசகத்தை பற்றியும் இந்த மாணிக்க வாசகரை பற்றியும் இல்லை மகான்களை பற்றியும் யாருக்கு தெரியும்? இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இல்லை வெளிநாட்டில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஆகாய ஸ்தலம், ஆகாயம் என்ற சொல் எல்லோருக்கும் பொதுவானது. ஆகாயத்தில்தான், அந்த ஆகாய ஸ்தலத்தில்தான் இறைவன் குடியிருப்பது என்பதும் எல்லோருக்கும் பொதுவானது. அப்போ இங்கிலாந்தில் ஒருத்தன் இருக்கான், ஃப்ரான்ஸில் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம். அவனுக்கு ஆகாய ஸ்தலம் எது? மற்றவர்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா தில்லை சிற்றம்பலம், அதாவது சிதம்பரத்துக்கு தான் வரணும். ஆனால் அதுவல்ல. தில்லை சிற்றம்பலம் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா பூர்வ மத்தியத்திற்கு மேல். அதை தான் காலத்தின் கோலத்தால் மருவி சிதம்பரமாக அது மாறிடுச்சு. சித்தர்களும் மகான்களும் தில்லை சிற்றம்பலத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நடராஜன் அப்படின்னு சொல்வது எதை என்றால், பூர்வ மத்தியத்திற்கு மேல் இருக்கும் அந்த ஜீவனை தான் அவர்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்தான் சூட்சமமானவர். அந்த இறைநிலை எப்படி சூட்சமமாக இருக்கோ இந்த ஜீவனும் சூட்சமமானவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆகாய ஸ்தலம் என்பது எங்கே இருக்குது? நம் பூர்வ மத்தியத்திற்கு மேல் இருக்கக்கூடிய இந்த இடத்தை தான் ஆகாய ஸ்தலமாக